வெளிநாட்டு யோகம் இந்த 2026ஆம் ஆண்டு வெளிநாட்டு யோகம் யாராருக்கு இந்த வெளிநாடு தொலைதூரம் அப்படின்னாலே 9ஆம் அதிபதி தான். அப்போ மேசராசிக்காரர்களுக்கு 9ஆம் அதிபதி உச்சம். அப்போ கண்டிப்பாக வெளிநாடு மேசம். ரிஷபராசிக்காரர்களுக்கும் 9ஆம் அதிபதி சனியினுடைய பார்வை. கண்டிப்பாக இவர்கள் வெளிநாடு ஏற்கனவே போய் வந்திருந்தாலும் இப்போது வெளிநாடு போவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே போல் கடகராசிக்காரர்களுக்கும் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. துளாராசிக்காரர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. சரி, இந்த வெளிநாடு போகிறோம், எதுக்காக வெளிநாடு போகிறோம் அப்படின்னா, ஒன்று தொழில் சார்ந்து இல்லது மேற்படிப்பு சார்ந்து ஏதாவது ஒன்று நம் தொடர்புடையதாக அந்த வெளிநாடுகளுக்கு செல்லும். அப்போ 9ஆம் அதிபதி உங்கள் ஜாதகத்திலே சிறப்பாக இருந்தால் கண்டிப்பாக இதுவரை வெளிநாடு போகாதவர்கள் வெளிநாடு போயிட்டு வருவார்கள். சில பேர் தங்களுடைய சௌரியத்திற்காகவும் ஒரு சுற்றுலாவாகவும் போயிட்டு வரலாம். இந்த ஆண்டு கண்டிப்பாக அமையும். ஏன்னா வெளிநாடு யோகம்னாவே 9ஆம் இடம் தொலைதூர பயணம், 9ஆம் இடம் இண்டிகேஷன் ஆகும். நம்ம 9ஆம் அதிபதி சிறப்பான அம்சத்தில் இருந்தால், அந்த குருனுடைய பார்வையில் இருந்தால் கண்டிப்பாக அவர்கள் தொலைதூரம் பயணம் மேற்கொள்ள உண்டான சாத்தியங்கள் அமையும். அப்ப ஜனன ஜாதகத்திலே அது தொடுத்துக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக இந்த தடவை அதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு அமைகிறது.